நிறைய பெண்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலி இது எல்லாமே ஒரு 50 வயசுல திடீர்னு வர ஆரம்பிச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது சிம்பிளான விஷயம்தான். மாதவிடாய் முடிஞ்சு ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும் உங்களுக்கு. மாதவிடாய் முடிஞ்ச உடனே ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால கால்சியம் எலும்புல போய் சேர்றது குறைஞ்சிடும். அதனால மாதவிடாய் முடியிற சமயத்துல உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து கால்சியம் மாத்திரையோ இல்ல ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியோ ஸ்டார்ட் பண்றது நல்லது. எலும்புகளுக்கு நடுவில் இருக்க ஜவ்வு நகர்றது மூலமோ இல்ல எலும்புகளே நகர்றது மூலமோ கழுத்துலயோ முதுகுலையோ நரம்புகள் அழுத்தப்பட்டு வலிகள் உண்டாகலாம். ஏதாவது கீழே விழும்போது லேசான காயம் ஏற்பட்டாலுமே முதுகெலும்புகள் உடைஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை சரி செய்யறதுக்கும் அறிவியல்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த கால்சியம் இல்லாம எலும்புகள் வீக் ஆகி தேஞ்சு போறதுக்கு பேர் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த மாதிரியான கழுத்து வலி, முதுகு வலி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டு தேவைப்பட்டால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு அந்த எலும்புகளை சீரமைக்கலாம். இல்லாட்டி நரம்பு எங்க மாட்டிருக்கோ அதை சரி செய்யலாம். எலும்புகள் ஒருவேளை உடைஞ்சு போயிருந்தாலோ இல்ல ஹைட் குறைஞ்சிருந்தாலோ ஒரு ஊசி மூலம் போன் சிமெண்ட்னு இருக்கு, அதை உள்ள இன்ஜெக்ட் பண்ணி அது மூலமாவே எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் எலும்புடைய ஹைட்டையுமே இன்க்ரீஸ் பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எலும்புகள் நகர்ந்து போயிடுச்சு இல்ல ஜவ்வு அதோடைய இடத்தை விட்டு நகர்ந்துடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி ஜவ்வு அகற்றுறது மூலமாவோ இல்ல எலும்புகளை ஸ்க்ரூ போட்டு அதோடைய பழைய இடத்துக்கு கொண்டு போறது மூலமாவோ இந்த வலிகள் எல்லாம் முற்றிலுமே சரி செய்யலாம். ஆனா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாதவிடாய் முடிகிற சமயத்துல இருந்தே ஆரம்பிச்சு கால்சியம் மாத்திரை எடுத்துக்கோங்க. டெய்லி மார்னிங் ஒரு 1 hour வெயில்ல ஒரு வாக்கிங் போனீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும்.